إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين تتوفاهم الملائكة ظالمي أنفسهم فألقوا السلم ما كنا نعمل من سوء بلى إن الله عليم بما كنتم تعملون عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أكثروا من ذكر هازم اللذات يعني الموت رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் மேலும் தபஉ தாபிஈன்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கியாமத் நாள் வரைக்கும் பின்பற்றி நடக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இத்திகாஃபுடைய நியத்துடன் ஜும்ஆவுக்கு வந்திருக்கும் பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருடைய குர்ஆன் மூலம் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றாரோ அது அனைத்தையும் எடுத்து நடக்கும்படி, மேலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருடைய குர்ஆன் மூலம் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எதையெல்லாம் தடுத்திருக்கின்றாரோ அது அனைத்தையும் முற்று முழுதாக தவிர்ந்து விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, ஒவ்வொரு ஹுத்பாக்களிலும் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒன்றுதான் இன்றைய தினம் முஸ்லிம்களுடைய பெருநாள். நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் தினத்தை விடவும் சிறந்த நாள். இந்த நாளில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், மலக்குமார்கள் மஸ்ஜிதுடைய வாயில்களிலே நின்று கொள்கிறார்கள். ஒவ்வொருத்தராக வரக்கூடிய ஆரம்பமாக வந்தவர்களுடைய நன்மை எவ்வாறு, அடுத்ததாக வந்தவர்களுடைய நன்மை எவ்வாறு என்று படிப்படியாக நன்மைகளை பதிவு செய்யும் நாள் இந்த நாள். முதலாவதாக வந்த கூட்டம் இவர்கள் ஒட்டகத்தை தர்மம் செய்தவர்கள். அடுத்ததாக வந்த கூட்டம் இவர்கள் மாட்டை தர்மம் செய்தவர்கள். அடுத்ததாக வந்தவர்கள் இவர்கள் ஆட்டை தர்மம் செய்தவர்கள். அடுத்ததாக வந்தவர்கள் இவர்கள் கோழியை தர்மம் செய்தவர்கள். அடுத்ததாக வந்தவர்கள் இவர்கள் முட்டையை தர்மம் செய்தவர்கள். ஃபைதா ஹரஜல் இமாம் இமாம் அவர்கள் ஹுதுபாவுக்காக வெளியாகிவிட்டால் அந்த ஏட்டை மூடிவிட்டு அந்த மலக்குமார்களும் ஹுதுபாவை கேட்கின்றார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கண்ணியமான ஒரு இஸ்லாமியர்களுடைய பெருநாள் தினத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரர்களே, ஒரு மனிதன் எல்லாத்தையும் ஞாபகம் வைத்திருக்கிறான். ஒரு விடயம் அவனுக்கு மறந்து விட்டது. உலகத்தில் யார் எடுத்தாலும் பெரும்பான்மையானவர்கள் மறந்து வாழக்கூடிய ஒன்றிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ கூட்டம் எவ்வளவு விடயங்களை மறுக்கலாம், ஆனால் யாருமே மறுக்காத இது உண்மைதான், எனக்கு முன்னால இது நடக்குது, ஏண்ட பெற்றாருக்கு நடந்தது, ஏண்ட குடும்பத்தில் நடந்தது, ஏண்ட சகோதரர்களில் நடந்தது, ஏண்ட கூட்டாளிமார்களில் நடந்தது என்று நம்பக்கூடிய ஒன்றுதான் மௌத். பெரியார்களே சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் நாளாந்தம்
சிந்தனை செய்யக்கூடிய ஒன்றாக இந்த மௌத் இருக்க வேண்டும். ஆனால் எப்படி மாறிட்டா, ஜனாசா வீடுகளில் கூட, மையத்து நடந்த வீடுகளில் கூட தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த வாப்பா உம்மா குடும்பத்தார்கள் மரணித்த அந்த வீடுகளில் இருந்து கொண்டு பெரியார்களே சோதர்களே எவ்வளவு இடங்களில் காண்கிறோம். சில கபருஸ்தான்கள்ல சில விடயங்களை காண்கிறோம், சில நிகழ்வுகளை காண்கிறோம். அந்த சிந்தனையே கிடையாது. ஜனாசாவை பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த சிந்தனை இல்லை. ஜனாசா தொழுகைக்கு வந்திருக்கிறோம், அந்த சிந்தனை இல்லை. பெரியார்களே சோதர்களே, யாரும் நினைத்து விடக்கூடாது இது சும்மா லேசான ஒன்று, மௌத்து தானே. சிலர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், கஷ்டப்படுவார்கள். சிலர்கள் சொல்லுவார்கள் இவர் மௌத்தாயினா நல்லம், அதோட அவர் நோய் இல்லா போயிட்டு, இதோட இவர் ரிலாக்ஸ் ஆயிடுவாரு. அப்படி அல்ல, மௌத்தாகினத்தோட தான் ஆகிரத் ஆரம்பிக்கிறது. மௌத் என்பது சும்மா ஒரு லேசான ஒரு கதை அல்ல, மௌத் என்பது லேசான ஒரு பெயர் அல்ல. பெரியார்களே சோதர்களே, மௌத் கொண்டிருந்தால் சக்கராத் இருக்கும். சக்கராத்தை அனுபவித்த ஒவ்வொருத்தரும் மௌத்தாகணும். மௌத்தாகிறதுக்கு முன்னாடி சக்கராத்தை அனுபவிக்கணும். சிலர்கள் சொல்லுவான் சக்கராத்துடைய கஷ்டத்துக்கு போயிட்டு நான் இந்த நிலைமைக்கு இப்ப வந்தேன். அப்படி அல்ல, சக்கராத் வந்தால் அடுத்தது மௌத்து தான்.